ஈரான், ஓமான் மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய அனைத்து கடலோர நாடுகளுடன் அமெரிக்கா கப்பல் நிறுவனங்களுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக IMO எனப்படும் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடற்படையினரை மீட்பதற்கான உரிய திட்டங்களுக்கு அமைய 2 தற்காலிக கடல் வழிகளூடாக போக்குவரத்து இடம்பெறுவதாகவும் மேலதிக அறிவுறுத்தல்களுக்காக கப்பல்கள் தனித்தனியாக தொடர்பு கொள்ளப்படும் எனவும் சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனூடாக பிராந்தியத்திலிருந்து பாதுகாப்பு வெளியேறும் கப்பல்களின் எண்ணிக்கை தொடர்பில் நாளாந்த அறிக்கை வெளியிடப்படும் என சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆர்சனியோ டொமிங்கோஸ் குறிப்பிட்டுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ள கப்பல்களின் எண்ணிக்கை 172 விடவும் அதிகரித்துள்ளது. கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் அபாயம் உள்ளதால் கப்பல்களை அகற்றும் பணி முறையான கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் மேற்கொள்ளப்படுவதாக ஓமான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அவர்களின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவரை படுகொலை செய்ததை அடுத்து மார்ச் 2 ஹோர்முஸ் நீரிணை மூடப்படும் என ஈரான் ராணுவம் அறிவித்தது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் சிக்கிக் கொண்டதுடன் ஈரான் அமெரிக்காவின் தடைகளையும் மீறி பயணிக்க முயன்ற வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நடத்தின. ஈரானும் அமெரிக்காவும் உடன்பட்ட இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய ஹோர்முஸ் நீரிணை கடல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பதுடன் அங்குள்ள கடல் கன்னிவெடிகளை அகற்றும் பணியும் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்பில் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் பேச்சுவார்த்தை செயல்முறைகளின் போது அமெரிக்கா 2 முறை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதால் அமெரிக்கா மீது தனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை எனவும் ஈரான் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரான் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைக்கும் அமைதிக்கும் தயாராகவே உள்ளதாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மசூத் பெசஸ்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்காற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ராணுவ தளபதியை பாராட்டுவதாக தெரிவித்த அவர் மேற்காசிய பிராந்தியத்தின் முன்னேற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பிலேயே தங்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தான் பிரதமருடன் இணைந்து நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். இதன்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானின் ஏவுகணை அமைப்பு குறித்து எந்தவொரு குறிப்பும் இல்லை என ஷெபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியுள்ளார். ஒரு நிலையான அமைதி ஏற்படும் வரை பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு மத்தியஸ்தராக செயல்படும் எனவும் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்து நேற்று ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபி நகரை சென்றடைந்தார். அவர் குவைத், பஹ்ரைனுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளதுடன் நாளை வளைகுடா ஒத்துழைப்பு பேரவைக் கூட்டத்திலும் அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் கலந்து கொள்ள உள்ளார்.